Hello friends, welcome to Joe's Craft. இப்போ நம்ம வந்து பேஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். பேஸ் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ற ஒரு விஷயம் என்னன்னா கார்னர் டர்ன் பண்ணி நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்றது. சோ இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணி எப்படி ஹைட் இன்க்ரீஸ் பண்றன்றதை பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த சைடுல ஒரு கார்னர், இந்த சைடுல ஒரு கார்னர், இந்த சைடுல ஒரு கார்னர், இந்த சைடுல ஒரு கார்னர் டர்ன் பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம கார்னர் எப்படி டர்ன் பண்றன்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க cream கலர், நெக்ஸ்ட் black கலர் கொடுத்திருந்தோம். அடுத்து cream கலர், அடுத்து வந்து black and cream கொடுத்திருக்கோம். பாருங்க பேஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பேஸ்ல இருந்து நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து நாட் போட போறோம். நம்ம இது வந்து ஏணிப்படி முடிச்சு தான் நம்ம ஃபுல்லாவே கண்டினியூ பண்ண போறோம். அதனால நம்ம எங்க இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏனா ஏணிப்படி முடிச்சு போடும்போது உங்களுக்கு சைடுல தெரியும்ங்கிறதுனால நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சொருகுற அளவுக்கு வயர் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, சொருகுற அளவுக்கு வயர் எடுத்துக்கிட்டு இப்போ எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இத அப்படியே மடிச்சுக்கோங்க. சொருகுற அளவுக்கு வயர் எடுத்து இப்போ இந்த மாதிரி நான் வந்து இதுல வந்து எப்படி கார்னர் டர்னிங் பண்றதுன்னு காட்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் பாக்ஸ் நாட். அதனால ஃபர்ஸ்ட் நாட் போட்டோம். அடுத்த நாட் வந்து ஷிவன் கன் நாட். So அடுத்து நார்மல் நாட். நான் ரன்னிங் வயரை வந்து black கலர் வயர் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் இது வரைக்கும் வந்து போட்டுட்டு உங்களுக்கு இங்க கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்றது காட்றேன் பாருங்க. சோ இப்போ பாருங்க நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ கார்னர் டர்ன் பண்றது எப்படிங்கிறது பார்க்கலாம். கார்னர் டர்னிங் 2 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம செகண்ட் டைப் பார்க்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணீங்கனா உங்களுக்கு பாஸ்கெட் பார்க்க நீட்டா இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான். பாருங்க லாஸ்ட் நாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்க இதுதான் இப்போ லாஸ்ட் நாட். இப்போ இந்த சைடு ஃபுல்லாவே நம்ம வந்து நாட் போட்டுட்டு வந்துட்டோம். இது இப்போ லாஸ்ட் நாட். லாஸ்ட் நாட்ல எப்படி கார்னர் டர்ன் பண்றதுன்றது காட்றேன். தெளிவா பாருங்க. சோ இப்போ இங்க பாருங்க, இந்த சைடுல பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பேர் பேரா இருக்கும். இங்க பேர் பேரா இருக்கு, இதுவும் பேர் பேரா இருக்கு, இதுவும் பேர் பேரா இருக்கு. இங்க பாருங்க எல்லாமே பேர் பேரா இருக்கு. இப்போ இந்த ரோல பேர் இல்லாம இருக்குது பாத்தீங்கன்னா இந்த லாஸ்டா இருக்கிற ஒரே ஒரு நாட் மட்டும் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம இன்னொரு வயர் சுருகணும். வயர் நீங்க உள்பக்கமாவும் சுருகலாம், இப்படியும் சுருகலாம். பாருங்க உள்ள கொஞ்சம் சொருகுற அளவுக்கு வயர் விடணும். ஒன்று இந்த மாதிரி சிலர் சொருகுவாங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி சொருகுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொருகுவேன், வெளி பக்கத்துல இருந்து உள்ள போற மாதிரி. பாருங்க இந்த பக்கத்துல சோ நல்லா உள்ள கொஞ்சம் அதிகமா சொருகுற அளவுக்கு வயர் விட்டுருக்கேன்.
எவ்வளோ ஒயர் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த பேட்டர்னுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுவும் பேரான மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம லாஸ்ட்டாக பாருங்கள், இங்கே நார்மல் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம போட வேண்டியது பார்த்திங்கன்னா சிவன் கண் நாட்டு தான் போடணும். இங்கே சிவன் கண் நாட்டு இல்லை, நம்ம வந்து இங்கே வந்து சிவன் கண் நாட்டில் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வந்து பாக்ஸ் நாட்டில் போடணும். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம இப்போது பாக்ஸ் நாட்டில் முடிச்சிட்டோங்களா. அடுத்து இந்த பக்கத்தில் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இது வந்து சிவன் கண் நாட்டாக போடணும். இது வந்து ரன்னிங் ஒயரு, இது வந்து சிவன் கண் நாட்டாக போடணும். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் கார்னர் மட்டும் உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு நாட்டு ரொம்ப நீட்டாக வரும். பாருங்கள், இப்போது இப்போது உங்களுக்கு பாக்ஸ் நாட் கிடச்சிருச்சு. நல்லா டைட்டாக போடுங்க. இப்போது நம்ம வந்து பாருங்கள், இது வந்து சிவன் கண் நாட்டு பேராயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம போடணும் வந்து பாக்ஸ் நாட்டு. இப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, இந்த ஒயர் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போது பாருங்கள், இதுக்கடுத்து இந்த நாட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக போடணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கார்னரை டர்ன் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நம்ம வரிசை அப்படியே போட்டுட்டு வரலாம், ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. இந்த மாதிரி 4 சைட்லேயும் சொருக்கணும். நான் நெக்ஸ்ட் இதில் எப்படி உங்களுக்கு சொருக்கிறதுன்னு காட்டுறேன். அடுத்தடுத்து நீங்கள் முடிச்சு போட்டுகிட்டே போங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஷேப் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அடுத்து கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்றது காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கார்னருக்கு வந்திருக்கோம். இப்போது இந்த 2 இங்கே எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் மிச்சதெல்லாம் பேராக இருக்குது. ஆனால் இது ஒன்று மட்டும் பேர் இல்லாமல் இருக்குது. இதுக்காக நம்ம இப்போது எக்ஸஸாக ஒயர் சுருக்க போகிறோம். இங்கே நம்ம க்ரீம் கலர் கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம க்ரீம் கலரே இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் அப்போ சொன்னது தான், சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு இது ரெண்டுத்தையும் சேமாக வச்சு நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போது இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒயரையும் நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் பேராக இருக்க மாதிரி இருக்குங்களா, அவ்வளோதான். இப்போது இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டில் வந்து சிவன் கண் நாட்டில் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து நார்மல் நாட்டு தான், இதுதான் ரன்னிங் ஒயரு. இப்போ பாருங்கள், நம்ம இது செகண்ட் கார்னர் டர்னிங்கு. செகண்ட் கார்னர் டர்னிங் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் காட்டுறது. உங்களுக்கு ஃபஸ்ட் கார்னர் டர்னிங்லேயே புரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், பாக்ஸ் நாட்டு இங்கே வந்துருச்சு.
அடுத்து சிவன் கண்ணாட்டு நம்ம இந்த சைடில் இருக்க அந்த ஒயரை வச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த கார்னரில் மட்டும்தான் உங்களுக்கு, ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஆட் பண்ணுறதுனால தான் இப்படி இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்து பாக்ஸ் நாட்டு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அடுத்து சிவன் கண்ணாட்டு. ஸோ இப்போ நம்ம கார்னர் டர்னிங் எப்படின்றத பார்த்துட்டோம். இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 கார்னரும் முடிச்சிட்டோம். இது பாருங்கள், இது லாஸ்ட்டாக முடித்த கார்னரு, இது வந்து 3rd கார்னரு, இது 2nd கார்னர், இது 1st கார்னரு. அவ்வளோதாங்க கார்னர் திருப்புறது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கூட போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ஜோஸ் கிராஃப்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.